நான் உங்கள் மாறி. இப்போது நான் உங்களிடம் சொல்ல போகும் கதை 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. நான் ஒரு காருக்கு டிரைவராக சென்றிருந்த போது நடந்த கதை. இந்த கதையின் நாயகி ஒரு 40 வயது ஆண்டி. அந்த ஆண்டியின் பெயர் நர்மதா. பார்ப்பதற்கு 40 வயது போல் இருக்காது, 28 வயது பெண் போலதான் இருப்பாள். அவளை நைட்டியில் பார்த்தால் அனைவருக்கும் நைட்டியை தூக்கி சார்ஜ் போட வேண்டும் என்று தோன்றும். அந்த அளவுக்கு பெரிய புட்பால் மற்றும் அதற்கு இணையான பின்புற அழகு. சொல்ல வேண்டுமென்றால் சரியான நாட்டுக்கட்டை. வாருங்கள் கதைக்கு செல்வோம். நான் திடீரென்று ஒரு காருக்கு தற்காலிக டிரைவராக செல்ல நேரிட்டது. நானும் இரவு 7 மணிக்கு காரை எடுத்துக்கொண்டு ஆட்களை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சியில் நோக்கி சென்றேன். அங்கு செல்ல எனக்கு இரவு 9:30 மணி ஆகிவிட்டது. சென்றதும் பயணிகள் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். நான் ஒரு அரை மணி நேரம் காரில் அமர்ந்து இருந்தேன். அப்போது உணவு அருந்த அழைத்தார்கள். நானும் சென்றேன். உணவு அருந்தி விட்டு அவர்கள் என்னிடம் நீ சென்று இரவு காரில் தங்கிக் கொள்ளுமாறு என்னிடம் கூறினார். நான் அதிகமாக காரில் தங்கியது இல்லை, அதனால் எனக்கு கடுப்பாக இருந்தது. நாம் என்ன செய்வது என்று காரில் வந்து அமர்ந்தேன். நீண்ட நேரமாக தூக்கம் வரவில்லை. நான் காரை விட்டு இறங்கி அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன். தூக்கம் வருவது போல் இருந்தது. நான் காருக்கு மீண்டும் உள்ளே அமர்ந்தேன். அப்போது அந்த காரை ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நிறுத்தினேன். அந்த மரம் ஒரு காம்பவுண்ட் சுவரை ஒட்டி இருந்தது. காம்பவுண்ட் சுவற்றில் இருந்து அருகில் உள்ள வீட்டிற்கு 6 அடி இடைவெளி இருந்தது. நான் அந்த 6 அடி இடைவெளியில் மறைத்து காரை நிறுத்தி இருந்தேன். காரில் இருந்த அனைத்து லைட்டையும் நிறுத்திவிட்டு நான் ஸ்வீட்டை நன்றாக மடக்கி படுத்து கொண்டிருந்தேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. மீண்டும் அமைதியாக கண்ணை மூடி படுத்து கொண்டிருந்தேன். மணி 11 ஆனது. திடீரென்று யாரோ காரை தொடுவது போன்று இருந்தது. நான் சத்தமில்லாமல் யாரென்று பார்த்தேன். அவள்தான் நம் கதையின் நாயகி நர்மதா. அந்த சுவட்டிற்கு அருகில் சென்றாள். அந்த இடம் முழுவதும் இருட்டாக இருந்தது. பக்கத்து வீட்டில் இருந்து லைட்டின் வெளிச்சம் சுவற்றில் பட்டு கொஞ்சம் டைட்டாக தெரிந்தது. நான் காரிலிருந்து அவளை கவனித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளுக்கு காரில் இருப்பது தெரியாது. அந்த சுவட்டிற்கு அருகில் அவள் சென்று மெதுவாக அவள் அணிந்திருந்த நைட்டியை தூக்கினாள். ஒரு 2 நிமிடங்கள் கழித்து சிறுநீர் கழித்தால் மீண்டும் அவள் நைட்டியை அதே மாதிரி வைத்திருந்தாள். நைட்டியை வயிறு தெரியும் அளவுக்கு சுருட்டி கையில் பிடித்து இருந்தாள். அப்பொழுது நான் சத்தமிடாமல் அவள் என்ன செய்கிறாள் என்று அவளை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போது அவள் கையில் வைத்திருந்த கேரட்டை எடுத்து கீழே விளையாடி கொண்டு இருந்தாள். நான் அதை பார்த்து எந்தவித சத்தமும் இல்லாமல் காருக்குள் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் உணர்ச்சி பொங்க கேரட்டை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். அப்போது நான் மெதுவாக கதவை திறந்து அவள் அருகில் சென்று நின்றேன். அவள் உணர்ச்சியில் கண்ணை மூடிக்கொண்டு அடித்து கொண்டிருந்தாள். என்னை அவள் பார்க்கவே இல்லை. நான் மெதுவாக அவள் கையை உரசினேன். அப்போது அவள் திடீரென்று கண்ணை முழித்து பயந்து விட்டாள். அவள் பயந்து ஐயோ அம்மா என்று கத்தத் தொடங்கினாள். டக்கென்று நான் அவள் வாயை பொத்தினேன். சத்தம் விடாதே, நான் நீ செய்ததை அனைத்தும் நான் பார்த்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே அவளின் கைகளை உரசினேன். ஒரு புறமாக அவள் புட்பாலை தடவினேன். அப்போது யார் நீ? இதெல்லாம் தவறு, என்னை விட்டுவிடு, என்னை மன்னித்துவிடு என்று என்னிடம் கத்தி கதறினாள். நான் விடாமல் அவள் இரு புட்பாலையும் பிடித்து கசக்க ஆரம்பித்தேன். அவள் அந்த இடத்தில் கத்தினால் மாற்றிக் கொள்வாள், இல்லை என்றால் அடங்கி என்னிடம் போக வேண்டும். 2 வாய்ப்புகள் மட்டுமே அவளுக்கு உள்ளது. அவள் கத்தவும் முடியாமல் என்னிடம் இருந்து தப்பிக்கவும் முடியாமல் பயந்து கண்ணீர் விட்டு அழுதாள். நான் விடாமல் அவளின் இரு புட்பாலையும் தடவிக்கொண்டே இருந்தேன். அப்போது அவரிடம் நீ ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் என்னிடம் என் கணவர் எனக்கு சரியான அளவில் திருப்தியளிக்கவில்லை, அதனால் தான் நான் இவ்வாறு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் தெரிவித்தார்.
நான் உடனே அதை நான் உனக்கு செய்கிறேன் நீ கவலைப்படாதே என்று நான் கூறினேன் அதற்கு அவள் இது தவறு என்றாள். நான் நீ செய்வதை விட இது ஒன்றும் தவறு இல்லை என்று சொல்லி அவளின் சார்ஜுக்குள் என் விரலை நுழைத்தேன்.